வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஷேர் மார்க்கெட் செய்திகள் சேனல் சார்பாக உங்களை வைக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு கேட்டிங்கன்னா, சவுத் இந்தியன் பேங்க்குடைய ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி சவுத் இந்தியன் பேங்க் வந்து ₹25.52 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இந்த ₹25.52 காசுன்றது வந்து ஓவர் வேல்யூவாக இல்லை அண்டர் வேல்யூவான்றது தான் இந்த வீடியோவோட முடிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சவுத் இந்தியன் பேங்க் வந்து இன்றைக்கி டே ரேஞ்சில் பார்த்திங்கன்னா 25.50 வந்து 25.84 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 25.50 வந்து ஜஸ்ட் 2 பைசா தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் ஹை பார்த்திங்கன்னா 25.50 வந்து 25.84 வரைக்கும் போயிருக்கு. அதாவது 2% வந்து இன்க்ரீஸும் 32% வந்து டிக்ரீஸ்லேயும் வந்து ட்ரேடாக இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து நல்லா மேலே போயிட்டு இன்றைக்கி என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் ரொம்ப டவுனாக இருக்குது. அதிகமான செல்லிங் ப்ரெஷர் வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டே நாளைக்கு இன்ட்ராடே பண்ணுறவங்க வந்து மார்க்கெட்டு மேக்ஸிமம் கீழே போகிறதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் இதை வந்து கன்சிடர் பண்ணுங்கள். அப்புறம் 52 வீக் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா ₹22.27 ₹40.15 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ₹22 ₹25 பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ₹3 இதுலேருந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ₹15 இருக்குது. அதாவது மார்க்கெட் வந்து சவுத் இந்தியன் பேங்கை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் வந்து ஃபுல்லாக மேலே போயிட்டு இப்போ வந்து பாட்டம் நோக்கி வந்துக்கிட்டு இருக்குது, லோ நோக்கி வந்துக்கிட்டு இருக்குது. அப்புறம் ஆல் டைம் ரேஞ்ச் வந்து ₹1 வந்து ₹40 இருக்குது. இதில் பியூட்டி என்ன கேட்டிங்கன்னா, 1 இயர் ஹையும் ஆல் டைம் ஹையும் 40.15 தான். ஸோ இந்த 40.15 ஏன் வந்துச்சுன்றதையும் அதை நம்ம வீடியோவில் பார்க்கலாம். அப்புறம் அந்த சவுத் இந்தியன் பேங்க்குடைய வால்யூம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 72,10,000 இருக்குது. ஸோ இது வந்து ஓரளவுக்கு டீசெண்டான வால்யூம் தான், ரொம்ப குட் வால்யூம் சொல்ல முடியாது. அப்புறம் சவுத் இந்தியன் பேங்க்குடைய ஸ்வாட் அனலைஸ் பார்க்கலாம். சவுத் இந்தியன் பேங்க்குடைய ஸ்வாட் அனலைஸில் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ட்ரென்த்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, சவுத் இந்தியன் பேங்க் வந்து மொத்தம் 17 ஸ்ட்ரென்த்து வந்து இதில் வந்து கோட் பண்ணியிருக்காங்க. அந்த 17 ஸ்ட்ரென்த்து என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து கம்பெனியுடைய PE ரேஷியோ வந்து லாஸ்ட்டு 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் 10 இயர்ஸ்லேயே வந்து லோவாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நெட் கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து கம்பெனியுடைய நெட் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து குவார்ட்டர் அண்ட் குவார்ட்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு வருதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டை வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க, அது வந்து நல்லா ப்ராஃபிட் பார்த்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அசட்லேருந்து ரிட்டர்ன் ஆன் அசட் வந்து லாஸ்ட்டு 2 இயர்ஸாக இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. அப்புறம் நெட் ப்ராஃபிட் வந்து குவார்ட்டர் அண்ட் குவார்ட்டர் இன்க்ரீஸ் ஆகிட்டுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து நெட் ப்ராஃபிட் வந்து இயர் ஆன் இயர்னும் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. அப்புறம் கம்பெனி வித் லோ டெப்ட்டு, ஓகே இந்த கம்பெனிக்கு வந்து டெப்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்புறம் கம்பெனி வந்து ரெடியூசிங் த டெப்ட்டு, கம்பெனிக்கு வந்து லோ டெப்ட் இல்லாமல் கம்பெனி வந்து லாஸ்ட்டு 3 இயர்ஸாக வந்து டெப்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ணிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரெவென்யூ வந்து கடைசி 4 குவார்ட்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ப்ராஃபிட் வந்து கடைசி 2 குவார்ட்டரில் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ரெவென்யூ வந்து 4 குவார்ட்டர்லேயும் ப்ராஃபிட் வந்து 2 குவார்ட்டர்லையும் இன்க்ரீஸ் ஆகின்னு சொல்கிறாங்க கண்டினியூவாக. அதுபோல் நெட் ப்ராஃபிட் வந்து லாஸ்ட்டு 2 இயர்ஸாக இன்க்ரீஸ் ஆகுன்னு சொல்கிறாங்க. புக் வேல்யூ பர் ஷேர் வந்து லாஸ்ட்டு 2 இயர்ஸாக இன்க்ரீஸ் ஆகின்னு சொல்கிறாங்க. அப்புறம் கம்பெனியுடைய ப்ரொமோட்டர்ஸ் வந்து ₹1 கூட ப்ளட்ஜ் பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஷேர்ஸை. அதுக்கப்புறம் ப்ரொவிஷன் வந்து குறைஞ்சிட்டு வருதுன்னு சொல்கிறாங்க. பேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் ப்ரொவிஷனை குறைக்கிறதுன்றது ரொம்ப பாசிட்டிவான விஷயம். அப்புறம் ஸ்டாக்குடைய PE ரேஷியோ வந்து 10க்கு கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம். அப்புறம் RSI இண்டிகேட்டிங் ப்ரைஸ் ஸ்ட்ரென்த், அதாவது ரிலேட்டிங் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் ஒரு பாசிட்டிவான விஷயம். அப்புறம் வீக்னஸ் பார்க்கலாம். வீக்னஸ் மொத்தம் 2 வீக்னஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஹை இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் கம்பேர்ட் டு த ஏர்னிங். அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஏர்னிங்க்கு பே பண்ணுற இன்ட்ரெஸ்ட்டை விட எக்ஸ்பென்சஸாக பே பண்ணுற இன்ட்ரெஸ்ட் வந்து பர்சன்டேஜ் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்புறம் NPA வந்து ரீசெண்ட் ரிசல்ட்டில் வந்து இன்க்ரீஸ் ஆகின்னு சொல்கிறாங்க. அதாவது ப்ரொவிஷன் வந்து குறைஞ்சிருந்தாலும் NPA வந்து லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் ரீசெண்ட் ரிசல்ட்டில். இது வந்து ஒரு நெகட்டிவ் தான். அப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்திங்கன்னா, அனலிட்டிக்ஸ் ரேட்டிங்ஸ் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது பெரிய பெரிய ஸ்டாக் ஃபார்ம்ஸ்லாம் வந்து அனலிஸ்ட்லாம் வந்து ஸ்டாக்கை வந்து அனலைஸ் பண்ணி அதுக்கு ரேட்டிங் கொடுப்பாங்க. அந்த ரேட்டிங் வந்து இந்த ஸ்டாக்குக்கு வந்து 20% இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம். த்ரெட் வந்து இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் எதுவும் இல்லை.
ம். அப்புறம் இந்த ஸ்டாக்குடைய பி ரேஷியோ பார்த்தீங்கன்னா பாருங்கள் 5.5 இருக்குது. அதே செக்டார் பி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 19.70 இருக்குது. ஸோ செக்டார் பி ரேஷியோ விட இது 4 டைம்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. இது வந்து நல்ல பாசிட்டிவான விஷயம். அப்புறம் பாருங்கள், ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்குடைய புக் வேல்யூ ஃபார் ஷேர் பாருங்கள். இந்த ஸ்டாக்குடைய புக் வேல்யூ ஷேர் வந்து 33 இருக்குது. ஆனால் ஸ்டாக்குடைய மார்க்கெட் வேல்யூ வந்து 25 தான். ஸோ புக் வேல்யூ வந்து ஸ்டாக்குடைய மார்க்கெட் வேல்யூவோட கம்மியாகவே இருக்குது. ஸோ இது ரொம்ப பாசிட்டிவான விஷயம். அப்புறம் இந்த ஸ்டாக்குடைய ப்ரைஸ் மூமெண்ட் பாருங்கள். லாஸ்ட்டு 1 இயரில் வந்து பீக்குக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ரீவியஸ் அதாவது 52 வீக்கு இதில் வந்து ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த மார்க்கெட் வந்து லாஸ்ட்டு 1 இயராக சைடு வேவாக ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஸோ இது வந்து இதே மாதிரி சைட் வேவில் கண்டினியூ ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ மார்க்கெட் ரொம்ப அப்நார்மலாக மேலே போனாலும் சரி, மார்க்கெட் ரொம்ப அப்நார்மலாக கீழே போனாலும் சரி, நீங்கள் ட்ரேடு வந்து அதுக்கேற்ற மாதிரி ஆப்போசிட் டைரெக்ஷனில் பண்ணுங்கள். அது வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குன்னு சொல்கிறது என்னுடைய அசம்ஷன். அப்புறம் பாருங்கள், இந்த ப்ரைஸு வந்து பாருங்கள், 1 வீக் பார்த்தீங்கன்னா -2% இருக்குது. 1 மந்த்தில் பார்த்தீங்கன்னா +13.3773% இருக்குது. 3 மந்த்தில் பார்த்தீங்கன்னா +2% இருக்குது. இயர் டு டேட் பாருங்கள், நான் சொன்னல சைட் வேவில் இருக்குன்னு சொல்லிட்டு மார்க்கெட் மேலே போயிட்டு கீழே வந்து மறுபடியும் மேலே வந்திருக்கு. ஸோ இயர் டு டேட்டில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் தான் இருக்குது ஸ்லைட்டாக. 1 இயர்லேயும் நெகட்டிவில் தான் இருக்குது. அப்புறம் 3 இயர்ஸில் பாருங்கள், மார்க்கெட் நல்லா மூவ் ஆகிருக்கு. ஸோ லாங் டர்மில் வந்து நல்லா ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. பட் ஆனால் 1 இயரில் வந்து பெருசாக இந்த ஸ்டாக் வந்து ரிட்டர்ன் கொடுக்கல. மேலே எங்கேயும் போயிட்டு வந்திருக்கு. ஸோ அந்த ஸ்டாக் வந்து லாங் டர்முக்கு ஏற்ற ஸ்டாக்காக இல்லை. ஏன்னா லாங் டர்முக்கு ஏற்ற ஸ்டாக் இருந்தது ஸ்லோவாக மூவ் ஆனாலும் அது ஸ்டெடியாக ஒரு ஒன் டைரெக்ஷனில் மூவ் ஆகணும். மேலே எங்கேயும் போயிட்டு வர ஸ்டாக் நம்ம லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நஷ்டம் நமக்கு தான். ஸோ அந்த ஸ்டாக் வந்து லாங் டர்மில் நல்லா ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஆனால் இதே ட்ரெண்டு வந்து அப்கமிங் இயர்ஸ்லேயும் இருக்குமா அப்படின்றது வந்து நம்மளால் சொல்ல முடியல. ஸோ அந்த தான் வந்து நம்ம பார்த்து ட்ரேட் பண்ணணும்னு சொல்கிறது. அப்புறம் அந்த ஸ்டாக்குடைய வால்யூம் அனலைஸ் பாருங்கள். ஸ்டாக் வந்து 1 மந்த் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 70 lakh 2 crore பண்ணியிருக்காங்க. அதில் 70 lakh வந்து 42% வந்து டெலிவரி வால்யூமாக பண்ணியிருக்காங்க 1 மந்த். 1 வீக்கில் பாருங்கள் 1 crore பண்ணியிருந்தா 44 டெலிவரி. எஸ்டர்டே பாருங்கள் 48. ஸோ என்ன கேட்டிங்கன்னா டெலிவரி வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது. டெலிவரி வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது ஒரு பாசிட்டிவான விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா எப்போ எந்தெந்த ஸ்டாக்குலாம் டெலிவரி வால்யூம் வந்து கண்டினியூவாக கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டு வருதோ அந்த ஸ்டாக்லாம் வந்து லாங் டர்முக்காக அக்யூமுலேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஒரு ஸ்டாக் வந்து லாங் டர்முக்கு அக்யூமுலேட் ஆகுதுன்னா அந்த ஸ்டாக் வந்து நம்ம வந்து ஹோல்ட் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் நாள் அது ஹோல்ட் பண்ணால் கண்டிப்பாக அது மேலே போவோம். இல்லை அந்த ஸ்டாக் குறைய வாங்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம அதை கன்சிடர் பண்ணலாம். இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் 42, 44, 48ன்னு சொல்லிட்டு டெலிவரி வால்யூம் வந்து வேறு பீரியடுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே இருக்குது. இது வந்து ரொம்ப பாசிட்டிவான விஷயம். அப்புறம் அந்த ஸ்டாக் பாருங்கள், லாஸ்ட்டு 25 இயர்ஸில் வந்து 15 இயர்ஸ் வந்து பாசிட்டிவான ரிசல்ட் கொடுத்துருக்கு. டிசம்பரில் பாசிட்டிவான ரிசல்ட் மீன்ஸ் ப்ரைஸ் வந்து டிசம்பரில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு 25 வருஷத்தில். அதாவது 5ல் 3 டைம்ஸ் வந்து பாசிட்டிவான ரிசல்ட் கொடுத்துருக்கு. அப்புறம் பாருங்கள், இந்த ஸ்டாக்குடைய மார்க்கெட் சென்டிமெண்ட் பாருங்கள். பைக் வந்து 100% கொடுத்துருங்க. பெரும்பாலும் அந்த மார்க்கெட் சென்டிமெண்ட் வந்து நெகட்டிவில் கொடுத்தா தான் நம்ம வந்து அதை யோசிக்கணும். பாசிட்டிவில் கொடுத்தா நம்ம பெருசாக கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸ்டாக்குடைய ஃபாரம்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க, அதாவது 22 போகும் அப்படின்ற மாதிரி, ஸ்டாக் வந்து இன்னும் கீழே போகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது நெகட்டிவான விஷயம். நெகட்டிவான விஷயங்கள் எப்போவுமே ரொம்ப லைட்டாக எடுத்துக்காதீங்க, சீரியஸாக எடுத்துக்கோங்க. பாசிட்டிவான விஷயங்களை லைட்டாக எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ரேட்டிங் பாருங்கள் 27, 32 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ஸ்டாக் வந்து இப்போ 25 இருக்குன்னா ஒரு 3 rupees அந்த ஸ்டாக் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்டாக்குடைய டிவிடன்ஸ் பார்க்கலாம். இந்த ஸ்டாக்குடைய டிவிடன்ஸ் பாருங்கள், இயர் ஆன் இயர் வந்து 30 பைசா கொடுத்துருக்காங்க. ஸோ 30 பைசான்றது ஸ்டாக்குடைய ப்ரைஸில் வந்து கிட்டத்தட்ட 1.25% வந்து இவங்க டிவிடெண்ட்டாக கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு டீசெண்டான டிவிடெண்ட் தான். அப்புறம் அந்த ஸ்டாக்குடைய ஆனுவல் பர்ஃபார்மன்ஸ் பாருங்கள். ரெவன்யூ வந்து 2022 வந்து 2024 வரைக்கும் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 6,586 crore-லேருந்து 8,612 crores வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெட் ப்ராஃபிட் அதே மாதிரி கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெட் ப்ராஃபிட் அல்டிமேட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 45 crore-லேருந்து 1,070 crore இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஏர்னிங் பர் ஷேர் பாருங்கள், 0.21லேருந்து 5.1 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ நல்ல பாசிட்டிவான விஷயம். இது வந்து இயர் ஆன் இயர். இப்போ நம்ம வந்து குவார்ட்டர்லி பார்க்கலாம். குவார்ட்டர்லி பார்த்திங்கன்னா
லாஸ்ட்டு குவார்ட்டர் ஃபுல்லாகவே, அதாவது கடந்த ஒரு வருஷமாகவே குவார்ட்டர்லி எல்லா குவார்ட்டரையும் பாசிட்டிவாக கொடுத்துருக்கு. 2129லேருந்து 2354 வரைக்கும் போயிருக்கு. நெட் ப்ராஃபிட் பாருங்கள், நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா 274லேருந்து 324 வரைக்கும் போயிருக்கு. ஸோ ஏர்னிங் பர் ஷேர் பாருங்கள், ஏர்னிங் பர் ஷேர் வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ 1.31லேருந்து 1.24 குறைஞ்சிருக்கு. ஸோ இப்போ இதே ஏர்னிங் ஷேர் பண்ணால் லாஸ்ட்டு 2 குவார்ட்டர்ஸுடைய ஏர்னிங் பர் ஷேர் வந்து 2.40 ப்ளஸ் இந்த 2 ஏர்னிங் பர் ஷேர் 1.4 இதையும் ஆட் பண்ணால் 2.40 ப்ளஸ் 3 வந்து 5.40. லாஸ்ட் இயர் ஆனுவல் பாருங்கள் 5.1. ஸோ வந்து ப்ராஃபிட் வந்து நெக்ஸ்ட் இயர் ஆனுவலில் வந்து இதே இம்ப்ரூவிங் ட்ரெண்டில் இருந்துச்சுன்னா ஒரு 5.30 இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ லாஸ்ட் இயர் 5.1, ஸோ இந்த வருஷம் வந்து 5.30 வரைக்கும் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. 5.30னா அரௌண்டு 7% வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது லாஸ்ட் இயரோட க்ரோத்து. இது வந்து ரொம்ப பாசிட்டிவான விஷயம் இல்லை, பட் ஆனால் ஓரளவுக்கு பாசிட்டிவான விஷயம். ஏன்னா ப்ரீவியஸ் இயர் க்ரோத்தில் பார்த்தீங்கன்னா கடந்த 3 வருஷத்தில் க்ரோத் வந்து அல்டிமேட்டாக இருந்திருக்கு. ஸோ இந்த வருஷம் அந்த அளவுக்கு க்ரோத் எதிர்பார்க்க முடியலனாலும் போன வருஷத்தை விட இந்த வருஷம் கம்மியாக போகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஸ்டாக்குடைய ப்ரைஸ் வந்து 25 பாயிண்ட் சம்திங்கிறது வந்து கரெக்டான ப்ரைஸ், அண்டர் வேல்யூ ஓவர் வேல்யூ அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ ஏர்னிங் பர் ஷேரை பொறுத்த வரைக்கும் 1.30 வந்து 1.26 வரைக்கும் போயிருக்கு. ஸோ ஏர்னிங் பர் ஷேர் வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்குடைய ஹையில் இருந்து லோவில் வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ பார்த்தீங்கன்னா 8% குறைஞ்சிருக்கு. ஓகே, ஸோ அப்போ ஸ்டாக்குடைய ப்ரைஸும் ஹைலேருந்து லோவுக்கு வந்து ஒரு 8% குறைஞ்சிருக்கணும். ஓகே, ஸ்டாக்குடைய ப்ரைஸ் எவ்வளோ வந்திருக்கு, 37 வந்திருக்கு. ஸோ 37லேருந்து லோ வந்து ஒரு 8% கம்மியாக இருந்தால் கூட 10% கம்மின்னு பார்த்தா கூட 37னா 34 இருந்திருக்கணும். ஆனால் அந்த ஸ்டாக் வந்து 25 வந்திருக்கு. ஸோ அந்த ஸ்டாக் வந்து இப்போ ஒரு ரீசனபிள் ப்ரைஸில் தான் இருக்குது. அந்த ஸ்டாக் வந்து எவ்வளோ கேட்டிங்கன்னா ஒரு 32.5க்குள்ளே வாங்கக்கூடிய ஸ்டாக்காக இருக்குது. ஆனால் இந்த ஸ்டாக் வந்து இப்போ எவ்வளோ ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட்டு 25 தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கை வந்து இந்த ப்ரைஸ் பாயிண்டில் வந்து கன்சிடர் பண்ணலாம். எதை பேஸ் பண்ணின்னு பார்த்தீங்கன்னா ஏர்னிங் பர் ஷேரை பேஸ் பண்ணி. இது வந்து என்னுடைய அசம்ஷன் தான், இது என்னுடைய அப்சர்வேஷன். ஓகேங்களா, உங்களோட ஒவ்வொருத்தருடைய ஒப்பீனியனும் ஒரு ஸ்டாக் மேலே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ என்னுடைய அப்சர்வேஷன் வந்து ஏர்னிங் பர் ஷேரை பேஸ் பண்ணும்போது இந்த ப்ரைஸ் பாயிண்ட் வந்து கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து இதை ஒரு எஜுகேஷனல் பர்பஸாக எடுத்துக்கங்க. இதையே வந்து நீங்கள் சீரியஸாக எடுத்துகிட்டு இதை பேஸ் பண்ணி நீங்கள் எந்த ட்ரேடிங் ஆக்டிவிட்டியும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் இதை வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் எடுத்துகிட்டு உங்களால் என்ன மாதிரியான அனலைஸில் பண்ண முடியுமோ டிஃப்ரெண்ட் அனலைசஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வாங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு ஸ்டாக்கோட இன்னொரு வீடியோவில் உங்கள்கிட்ட நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட விடைபெறுவது ஜீவானந்தம். குட் நைட்.